தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆசனூர் வனப்பகுதியில் சாலையோரத்தில் மூங்கில் மரங்கள் அதிக அளவில் உள்ளன. ஆசனூர் மலைப்பகுதியில் அவ்வப்போது பலத்த காற்று வீசுகிறது. நேற்று இரவு வீசிய பலத்த சூறாவளி காற்று காரணமாக ஆசனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சீவக்காய் பள்ளம் என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த மூங்கில் மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்ததால் சாலையின் இருபுறங்களும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறை ஊழியர்கள் மற்றும் ஆசனூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் விழுந்த மூங்கில் மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி மூங்கில் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேர வாகன போக்குவரத்திற்கு அனுமதி இல்லாத நிலையில் மூங்கில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் கார், பஸ் உள்ளிட்ட வாகனங்களில் சென்ற பயணிகள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தவிப்புக்குள்ளாகினர். மூங்கில் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டதை தொடர்ந்து அதிகாலையில் போக்குவரத்து சீரானது. இதன் காரணமாக தமிழக, கர்நாடக மாநிலங்களுக்கிடையே பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.